அனைவருக்கும் வணக்கம். இது சங்கிலியன் செய்திகள். செய்திகள் வாசிப்பவர் செய்தியாளர் எஸ். கராதேவன். இன்றைய இலங்கையின் பிரதான செய்திகள். பிரதான செய்திகளில் முதலில் தலைப்புச் செய்திகள். வலிவடக்கில் தமிழ் மக்களின் காணிகளை ஆக்கிரமிக்க யாழில் இராணுவம் கட்டும் ஆஸ்பத்திரி இடிக்கவும் புதன்கிழமைக்குள் அழித்து முடிக்குமாறு யாழ் பாதுகாப்பு படைகளின் கட்டளை தளபதிக்கு வலிவடக்கு பிரதேச சபை தவிச்சாளர் அறிவித்தல். மைந்தவால் மீண்டும் ஆட்சிக்கு வர முடியாது, யாழில் அமைச்சர் ஆனந்த விஜயபால. தமிழ் ஈழத்தை பெற்றுத் தருவதாக புலிகளின் டயஸ்போராக்களில் இருந்து டில்வின் யூகேயில் பணம் பெற்றார். மைந்தவை வானலாக புகழும் அர்ஜுனா எம்பி உரை. இலங்கை கலை வரலாற்றில் 4988 பரதநாட்டிய கலைஞர்கள் ஒரே மேடையில் உலக சாதனை. டெலோவின் தலைவராக மீண்டும் செல்வம் தெரிவு. தேசிய மாநாட்டில் ஏகமானதாக முடிவு. இனி விரிவான செய்திகள். வலிவடக்கில் தமிழ் மக்களின் காணிகளை ஆக்கிரமித்து யாழில் இராணுவம் கட்டும் ஆஸ்பத்திரியை இடிக்கவும் புதன்கிழமைக்குள் அழித்து முடிக்குமாறு யாழ் பாதுகாப்பு படைகளின் கட்டளை தளபதிக்கு வலிவடக்கு பிரதேச சபை தவிச்சாளர் அறிவித்தல். யாழ்ப்பாணம் வசாபிலான் பகுதியில் தமிழ் மக்களின் காணிகளை ஆக்கிரமித்து அமைக்கப்படும் இராணுவ மருத்துவமனை கட்டுமானங்களை உடனடியாக இடித்து அகற்றுமாறு வலிகாமம் வடக்கு பிரதேச சபை தவிச்சாளர் சுகிர்தன் அறிவித்தல் அனுப்பியுள்ளார். வசாபிலன் பகுதியில் தமிழ் மக்களின் காணிகளை ஆக்கிரமித்து இராணுவ மருத்துவமனை அமைக்கப்பட்டு வருகிறது. இந்த விடயம் தொடர்பில் யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் சுட்டிக்காட்டப்பட்ட நிலையிலும் தற்போது வரை எந்த தடங்களும் இல்லாமல் கட்டுமான பணிகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இதை அளித்தே தமிழ் மக்களின் காணிகளை ஆக்கிரமித்து அமைக்கப்படும் இராணுவ மருத்துவமனை கட்டுமானங்களை உடனடியாக இடித்து அகற்றுமாறு யாழ்ப்பாணம் பாதுகாப்பு படைகளின் கட்டளை தளபதிக்கு வலிவடக்கு பிரதேச தவிச்சாளர் சுகிதன் அறிவித்தல் அனுப்பியுள்ளார். எதிர்வரும் புதன்கிழமைக்குள் இந்த சட்டவிரோத கட்டிடம் இடித்து அகற்றப்பட வேண்டும் என்றும் அல்லது முறையான அனுமதி பெற்று கட்டுமான பணிகள் இடம்பெற வேண்டும் எனவும் தவிச்சாளர் சுகிர்தன் அனுப்பி வைத்த அறிவித்தலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மைந்தவால் மீண்டும் ஆட்சிக்கு வர முடியாது, யாழில் அமைச்சர் ஆனந்த விஜயபால. தற்போது முன்னெடுக்கப்படும் கடந்த கால லஞ்ச ஊழல் மோசடிகள் உள்ளிட்ட குற்றச் செயல்களுக்கு எதிரான விசாரணைகள் வேகமாக முன்னெடுக்கப்படும் நேரத்தில் அதற்கு பயந்தே மஹிந்த ராஜபக்ச போன்றோர் மீண்டும் ஆட்சி அதிகாரத்தை வழங்குமாறு கோருகின்றனர். ஆனால் சந்தர்ப்பவாத மற்றும் அதிகார ஆசையுள்ள அரசியல்வாதிகளுக்கு மீண்டும் ஒருபோதும் ஆட்சி அதிகாரம் கிடைக்காது என்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார். நாட்டின் ஆட்சி அதிகாரத்தை தங்களிடம் ஒப்படைக்குமாறு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கூறியுள்ள நிலையில் அது தொடர்பில் யாழ்ப்பாணத்துக்கு நேற்று ஞாயிற்றுக்கிழமை விஜயம் மேற்கொண்டிருந்த பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கலே இவ்வாறு கூறியுள்ளார். இதன்போது அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளதாவது: மக்களால் தோற்கடிக்கப்பட்ட அரசியல் இயக்கங்கள் மற்றும் கட்சிகளால் முன்னெடுக்கப்பட்ட ஆட்சிகள் தொடர்பில் மக்களுக்கு அதிருப்திகள் இருந்தன. இந்நிலையில் மக்களால் அவர்கள் தேர்தலில் மட்டுமின்றி வீதிக்கு இறங்கி விரட்டியடிக்கப்பட்டனர். அவ்வாறான அரசியல்வாதிகள் மீண்டும் நாட்டை ஆட்சி செய்ய அதிகாரத்தை கோருகின்றனர். நாட்டை வங்குறுத்து நிலைக்கு கொண்டு சென்றவர்கள் அவர்கள். இதனை உயர் நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. ராஜபக்சக்கள் தொடர்புபட்டுள்ளனர் என்பதை கூறியுள்ளது. இந்நிலையில் மீண்டும் அடுத்த சுழற்சியில் வந்து நாட்டை ஆட்சி செய்வதற்கான அதிகாரத்தை கோருகின்றனர். கடந்த 26 வருடங்களுக்கும் மேலாக தட்டுகளை மாற்றுவது போன்று நாட்டை ஆட்சி செய்த அரசியல்வாதிகள் இப்போது மீண்டும் கனவில் இருந்து எழுந்தவர்கள் போன்று மக்களை திசை திருப்ப கூறிக்கொண்டிருக்கின்றனர் என்று தெரிவித்தார். தமிழீழத்தை பெற்றுத்தருவதாக புலிகளின் டயஸ்போராக்களிடமிருந்து டில்வின் யூகேயில் பணம் பெற்றார். மைந்தவை வானலாக புகழ்ந்தும் அர்ஜுனா எம்பி உரை. தமிழீழத்தை பெற்றுத்தருவதாக புலம்பெயர் புலிகளிடம் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பணத்தை வாங்கி ஏமாற்றிவிட்டது என்று யாழ் மாவட்ட சுயேட்சை குழு பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு முன்னால் தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை கௌரவிக்கும் வகையில் களுத்துறையில் நேற்று முன்தினம் சனிக்கிழமை இடம்பெற்ற நிகழ்வொன்றில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார்.
அதி கௌரவ ஜனாதிபதி அவர்களே என்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை பார்த்து கூறியவாறு அர்ஜுனா தனது உரையை ஆரம்பித்தார். இதன்போது அவர் தொடர்ந்தும் கூறுகையில், எந்த ஒரு அனுபவமும் இல்லாமல் 1.5 வருடங்களாக பாராளுமன்றத்தில் பேசியிருக்கிறேன். ஒருபோதும் பயந்ததில்லை. ஆனால் உங்களுக்கு முன்னால் பேசும்போது உண்மையில் அது வேறு உணர்வை தருகிறது. அதை வார்த்தையால் சொல்ல கடினம். உண்மையில் நான் அரசியலுக்கு வர விரும்பவில்லை. எனக்கு தமிழ் மக்களே வாக்களித்தனர். எனது அப்பா பயங்கரவாத புலிகள் என்று நீங்கள் கூறும் போலீஸ் பிரிவில் 3வது பிரதானியாக இருந்தார். நான் சிறுவயதிலிருந்தே சிங்கள மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தேன். நான் சிறுவயதாக இருக்கும்போதே எங்களது கௌரவ ஜனாதிபதி அவர்கள் தமிழ் பேசும்போது அந்த டாம் டூம் என்று கொஞ்சம் பேசும் பேச்சை மீண்டும் மீண்டும் பார்ப்பேன் என்று இந்த சபையில் கௌரவ ஜனாதிபதி அவர்களுக்கு முன்னால் எனக்கு பேச கிடைத்த வாய்ப்பை நான் உண்மையிலே மதிக்கிறேன் என்று தெரிவித்தார். இலங்கை கலை வரலாற்றில் 4988 பரதநாட்டிய கலைஞர்கள் ஒரே மேடையில் உலக சாதனை. கொழும்பு காலிமுகத் திடலில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை காலை சங்கமம் 2026 பரதநாட்டிய பெருவிழா மூலம் கினஸ் உலக சாதனையை இலங்கை கலைஞர்கள் வெற்றிகரமாக படைத்துள்ளனர். இந்தியாவில் அண்மையில் நடைபெற்ற அயலக தமிழர் மாநாட்டில் பிரதி அமைச்சர் சுந்தர்லிங்கம் பிரதிப்படுத்த வேண்டுகோளுக்கு அமைய இந்தியாவின் சங்கமம் குளோபல் அகாடமி மற்றும் இலங்கைக்கான சங்கம லியா ஹொலிடேஸ் ஆகிய நிறுவனங்களின் இணைந்து கே தினேஷ்குமாரின் ஆளுகையில் இந்த பிரமாண்ட நிகழ்வு ஒன்றிணைக்கப்பட்டிருந்தது. இதற்கு முன்னர் இத்துறையில் படைக்கப்பட்ட உலக சாதனையானது வெறும் 416 கலைஞர்களின் பங்கேற்புடன் மட்டுமே அமைந்திருந்த நிலையில் நேற்று காலை அதனை விதிகளுக்கும் உட்பட்டு இந்திய மற்றும் இலங்கையைச் சேர்ந்த ஒட்டுமொத்தமாக 4988 பரதநாட்டிய கலைஞர்கள் ஒரே மேடையில் பங்கேற்று முன்னைய சாதனையை மிக பிரமாண்டமான முறையில் முறியடித்து புதிய உலக சாதனையை பதிவு செய்துள்ளனர். நேற்று காலை காலிமுகத்திடலில் இயற்கை அலைகளின் ஓசையும் மிஞ்சும் வகையில் இந்த 4988 கலைஞர்களின் கால்களில் கட்டப்பட்டிருந்த 99,076 சலங்கைகள் ஒரே தாளத்தில் ஒரே நேரத்தில் ஒலித்து உலகையே வியப்பில் ஆழ்த்தின. ரெலோவின் தலைவராக மீண்டும் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவு. தேசிய மாநாட்டில் ஏகமானதாக முடிவு. தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைவராக பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் மீண்டும் ஏகமானதாக தெரிவு செய்யப்பட்டார். டெலோவின் 12வது தேசிய மாநாடு வவுனியா குருமன் காட்டில் அமைந்துள்ள தனியார் விருந்தினர் விடுதியில் நேற்று ஞாயிறு மாலை இடம்பெற்றது. இதன்போது இயக்கத்தின் புதிய நிர்வாக தெரிவு இடம்பெற்றது. கட்சியின் தலைவராக பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் ஏகமானதாக தெரிவு செய்யப்பட்டார். செயலாளராக கோவிந்தம் கருணாகரன், ஜனா உபத்தலைவராக சுரேன் குருசாமியும், நிதி செயலராக க விஜிந்தன், நிர்வாக செயலராக நித்யானந்தனும் ஆகியோர் தெரிவு செய்யப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து தலைமை குழு மற்றும் மத்திய குழு உறுப்பினர்களும் தெரிவு செய்யப்பட்டனர். இத்துடன் இலங்கையின் இன்றைய முக்கிய செய்திகள் யாவும் நிறைவேறுகின்றன. மீண்டும் ஒரு முக்கிய செய்தி அறிக்கையின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை